அயலை சிவா சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கபிலன் நியூஸ் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ உதய பெருமாள் வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டாங்கன்னு சொன்னதும் கபிலன் ஆய் ஊயின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்த்து ரித்திகாவும் செல்வநாயகம் பதற ஆரம்பிச்சிட்டாங்க. இதே கபிலா என்னடா ஆச்சு, ஏன்டா இப்படி பதனிட்டு இருக்கேன்னு கேட்குறாங்க. நான் படிச்சு சொன்னனால இப்போ பாருங்க, இந்த ஆள் நான் இந்த நிலைமையில இருக்கும்போது போய் நாமினேஷன் பண்ணியிருக்காரு, எல்லாமே முடிஞ்சு போச்சுங்கிறாரு கபிலன். உங்கள் அப்பாவுக்கு நீ இப்படி பண்ணிக்கிட்ட விஷயமே தெரியாதுடா. நான் நிறைய தடவை ஃபோன் பண்ணேன், அவர் ஃபோன் எடுக்கவே இல்லை தெரியுமா. சிவா ஃபோனை அட்டன் பண்ண விட்டுருக்க மாட்டான். சிவா அங்கே இருக்கும்போது அப்பா ஃபோனை எடுத்திருக்கவே மாட்டார். இந்த விஷயம் தெரிய வாய்ப்பே இல்லாமல் அவன் பண்ணியிருப்பான். இனிமேல் நம்ம குடும்பத்துக்கெல்லாம் என்னெல்லாம் பிரச்சனை வரப்போதோ தெரியல போங்கங்கிறாங்க. இனி குடும்பத்தோடு நம்மளாம் என்னெல்லாம் அனுபவிக்க போகிறோமோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டே அப்படியே டென்ஷனில் இருக்காரு கபிலன். இங்கே வர்மா நியூஸ் போட்டு பார்த்ததும் உதய பெருமாள் எலெக்ஷனில் நிற்கிறாங்கன்னு தெரிஞ்சதும் அவரும் கையில் வச்சிருந்த ஃபோனை தூக்கி வீசுகிறாங்க. இந்த வர்மாவை அழிக்கணும்னு உதய பெருமாள் வந்திருக்கானோ, கபிலனை நம்பி ஒரு பிரயோஜனம் இல்லை. இந்த வர்மாவை அழிக்கணும்னு வந்துட்டாங்கல்ல, இனி இந்த வர்மா யாருங்கிறத நான் காட்ட போகிறேன், யாரையும் சும்மா விட போகிறது இல்லைங்கிறாரு. இந்த கபிலன் ஒன்றும் கிழிக்க முடியாது, அவன் பாரு என்ன பண்ண போகிறேன் பாருன்னு சொல்லிட்டு சரியான கோபத்தில் வர்மா அங்கே இருந்தவங்க எல்லாத்தையும் போட்டு அடின்னு அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க. இந்திராணி வந்து கபிலனுக்கு அறிவுரை சொல்கிறாங்க. ஏன்டா கபிலா இப்படி நடந்துக்கிற, இந்த மாதிரி நேரத்தில் சித்தப்பாவுக்கு நம்ம தாண்டா உறுதியாக இருக்கணும், நீ என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்க, இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது நல்லாவா இருக்கு, நீ எதுலையாவது ஆசைப்பட்டா சித்தப்பா உனக்கு உறுதுணையாக தானே இருக்காங்க, சித்தப்பா செஞ்ச முயற்சியில் நீ ஏன்டா இப்படி வேண்டா வெறுப்பா கொட்டிக்கிட்டு இருக்க, சித்தப்பா எலெக்ஷன் நிற்கிறதுனால என்ன ஆகிடப்போகுது, நம்ம பார்க்காத பிரச்சனையா, இதுக்கு மேலே நீ என்னடா பிரச்சனை வந்துடும், அதுலேயும் சித்தப்பா எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சிட்டாருன்னா அதை தாண்டி அதுக்கப்புறம் எந்த பிரச்சனை வந்தாலும் ஈஸியாக சமாளிச்சிடலாம், அப்படி இருக்கும்போது நீ ஏன் இப்படி பயப்படுற, ஏன் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்க, அதுக்கான காரணத்தை சொல்லுங்கிறாங்க இந்திராணி. டாக்டர் வந்து கபிலனை செக் பண்ணி பார்த்துட்டு இவங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம், காய் ஒன்றும் ரொம்ப ஆழம் கிடையாதுன்னு சொல்லிடுறாங்க. சரி டாக்டர், நாங்கள் கூட்டிகிட்டு போயிடுறோங்கிறாங்க இந்திராணி. சரி, இதுக்கப்புறம் நம்ம வீட்டில் போய் பேசிக்கலாம் இந்திராணி, இப்போ எதுவும் பேசிடாதுன்னு சொல்லிடுறாங்க செல்வநாயகி. மோனிகா ஆஃபீஸில் அவங்க வேலை பார்க்குறவங்க ஏதோ ப்ரோக்ராமில் சொதப்பி வச்சுட்டாங்க போல இருக்குது. அவங்கள கூப்பிட்டு திட்டிக்கிட்டு இருக்காங்க. மோனிகா கையில் வச்சிருந்த ஃபைலெல்லாம் அவங்க முகத்தில் விட்டேறிறாங்க. ஆர்வக்கோளாறில் கண்டென்ட் விஷயத்தில் நீங்கள் எதுக்கு தலையிட்டீங்க, இனி ஒரு வருஷம் ஆனாலும் இந்த சேனல் தலை நிமிரவே முடியாது, இதெல்லாம் ஆர்வக்கோளாறில் செஞ்ச தப்பு, இப்போ எனக்கு தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையை கொடுத்துருக்குதுன்னு மோனிகா நல்லா திட்டிக்கிட்டு இருக்காங்க. இனிமேல் இந்த சேனலை எப்படி முன்னுக்கு கொண்டு வர போகிறேன்னு எனக்கே தெரியல, ஒரு வருஷம் ஆகும் இனிமேல் தம் கட்டி பிடிக்கிறதுக்கு, சே உங்களையெல்லாம் நம்பி என் நிலைமை இப்படி ஆகிப்போச்சேன்னு சொல்லி மோனிகா அவங்கக்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது தான் சாந்தின்னு ஒருத்தர் மோனிகாவை பார்க்குறக்கு வந்திருக்காங்க. சரி வர சொல்லுங்கன்னு சொல்லி மோனிகா சாந்தியை பார்க்குறாங்க. நான் உங்களை தான் பார்க்குறக்காக வந்திருக்கேங்கிறாங்க. சரி என்ன விஷயமா என்னை பார்க்க வந்தீங்க, உங்களை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையேங்கிறாங்க மோனிகா. மேடம், உங்களுக்கு ஒரு சூப்பரான கண்டென்ட்டோடு வந்திருக்கா, அதாவது இந்திராணி உங்களுக்கு எதிரி தானே, அவங்க சித்தப்பா இப்போ எலெக்ஷனில் நிற்கிறாருல, அவரை பற்றின சுட சுட ஒரு இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்திருக்கு மேடம், உங்களுக்கு அந்த செய்தி ரொம்பவே பரபரப்பாக போகும், உங்கள் சேனலை முன்னுக்கு கொண்டு வரதுக்கும் ரொம்ப விளம்பரமாக வர்றதுக்கும் இது ஒரு நல்ல சான்ஸ், பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்கிறாங்க சாந்தி. சாந்திங்கிறவங்க சில விஷயங்கள் அதுவும் பர்சனலாக சொல்லிடுறாங்க. இது போதுமே எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு மோனிகா அந்த நியூஸை பெரும் விளம்பரமாக இருந்துகிட்டு இருக்காங்க. கபிலன் வீட்டுக்கு வர்றாங்க. யாருக்கிட்டையும் பேச விருப்பம் இல்லாமல் போகிறாங்க. அப்போ இந்திராணி கூப்பிட்டு நிறுத்தி, என்னடா நினச்சிட்டு இருக்க, நீ நினச்சது நடக்கலைன்னா என்ன வேணாலும் செஞ்சுக்குவியா, என்னடா இப்படி ஒரு முட்டாள்தனமாக பண்ணிட்டு இருந்திருக்க, ஏண்டா சித்தப்பா எலெக்ஷனில் வந்தா நின்னாங்கன்னா அப்படி நிறைய பிரச்சனைகளை சந்திச்சு தாண்டா ஆகணும், நீ சொல்கிறத கேட்கலைன்னா அதுக்காக நீ இப்படி தான் போயிட்டு இருப்பியான்னு திட்டுறாங்க. இதா பார் கபிலா, ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, நம்ம குடும்பம் ஒன்றும் மற்ற குடும்பம் மாதிரி நார்மலான குடும்பம் கிடையாது, நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, மரியாதையை காப்பாற்றிக்கணும்னா நாம் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்துக்கிட்டாண்டா ஆகணும், சொல்ல போனால் என்னை விட இந்த குடும்பத்து மேலே நீ தாண்டா ரொம்ப அக்கறை எடுத்துக்கணும், உனக்கு எவ்வளோ ஒரு ஈகோ இருந்தால் இப்படி உயிரை விட துணிஞ்சிருப்பேன், பக்கத்தில் எல்லாரும் இருக்கங்காட்டி பரவாயில்ல, இல்லைன்னா உன்னோட நிலைமையை நினச்சிப்பாரு, ஏன் இப்படி முட்டாள்தனமாக நடந்துக்கிட்ட, தயவு செஞ்சு இந்த மாதிரி எல்லாம் இன்னொரு தடவை நடந்துக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது சிவா அயலி உதய பெருமாள் வீட்டுக்கு வராங்க. உதய பெருமாள் வந்ததும் கபிலனை பார்த்து, ஏண்டா கபிலா இப்படி பண்ணிட்டேன்னு கேட்குறாங்க. அப்போ கபிலன் கையை தட்டி விட்டுட்டு போகிறாரு. எங்க பார்த்தீங்களா நம்ம பையனோட நிலைமையை, நான் தான் உங்ககிட்ட படித்து சொன்னேனே, தலையால் அடிச்சுக்கிட்டேன், நீங்கள் எலெக்ஷனில் நிற்க வேண்டாம், ஆனால் நீங்கள் கேட்டிங்களா, இப்போ அதனால் என்ன பிரச்சனையாச்சு பாருங்கன்னு சொல்கிறாங்க செல்வநாயகி. கபிலன் எலெக்ஷனில் நிற்க வேண்டாம்னு சொன்னால் அதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு தானே அர்த்தம், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறக்காகத்தானே அவன் இந்த அளவுக்கு சொல்லிட்டு இருக்கான், நீங்கள் அதை புரிஞ்சுக்காம போய் இப்போ நாமினேஷன் பண்ணி வச்சுட்டு வந்தீங்கன்னு செல்வநாயகி கேட்கும்போது எதுவும் பேசாமல் அமைதியாக நிற்கிறாங்க உதய பெருமாள். குடும்பம் நிம்மதியாக போயிடும் போல இருக்குது, அரசியல் அதிகாரம் செல்வாக்கு இது எதுவுமே நமக்கு வேண்டாம். செல்வநாயகி சிவா கிட்ட போய் கேட்குறாங்க, கபிலனுக்கு இப்படி ஆகிப்போச்சுன்னு நான் அத்தனை மட்டும் ஃபோன் பண்ணேன், ஃபோன் எடுக்காத காரணம் நீ தானே, எல்லாம் நாமினேஷன் பண்ணி வச்சுட்டு திரும்ப வந்து பார்த்துக்கலான்னு தானே நீ இப்படி ஒரு ஏற்பாட்டை பண்ணி வச்சுருக்க, ஏண்டா என் பையனுக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்தா என்னடா ஆகுறது. செல்வநாயகி, நீ சிவாவை எதுவுமே பேசாத, நாமினேஷன் பண்ண போன இடத்துல ஃபோனுக்கு அலௌடு கிடையாது, நாங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வெளியில் வந்து பார்க்கும்போது தான் நீ அவ்வளோ தடவை ஃபோன் பண்ணுறதே எங்களுக்கு தெரியுங்கிறாங்க உதய பெருமாள். கபிலன் இப்படி செய்வான்னு நான் கூட எதிர்பார்க்கல, சரி விட்டுரு, நானே கபிலன் கிட்ட பேசிக்கிறேன்னு உதய பெருமாள் கபிலன் கிட்ட வந்து பேசுகிறாங்க.
கபிலன் பேச விருப்பம் இல்லாமல் அங்கேருந்து போயிடுறாங்க. இந்திராணி பழசெல்லாம் நினச்சி பார்க்குறாங்க. கபிலன் ஏன் இப்படி பண்ணுறான்? கபிலன் என்னெல்லாம் செய்யணுமோ செய்யும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை அறுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் கிடந்தான். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா சித்தப்பா கிட்ட ஏன் இப்படி பேசாமல் வெறுப்ப காட்டுறான்? ஒன்றும் புரியலையேன்னு இந்திராணி யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்திராணிக்கு மோனிகா ஃபோன் பண்ணனதும் இந்திராணி இவதுக்கு நமக்கு ஃபோன் பண்ணுறா, என்னவா இருக்கும் அப்படின்னு ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க. எப்படி இருக்க இந்திராணின்னு கேட்குறாங்க. ஏன் யோசிக்க தெரியாத நீ எல்லாம் நல்லா இருக்கும்போது எனக்கு என்னங்கிறாங்க இந்திராணி. இந்திராணி, இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் உன் புருஷன் உன் கூட இருக்கும்போது உனக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். அதுவும் தாண்டி சித்தப்பா வேற எலெக்ஷனில் நிற்கிறாராமே. சும்மாவே உன் குடும்பத்துக்கு இந்த ஊரில் நல்ல கௌரவம் மரியாதை. இதில் உன் சித்தப்பா எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சிட்டாருன்னா அடேப்பா சொல்லவா வேணும். இன்னும் கௌரவம் மதிப்பெல்லாம் கூடுமில்ல. நீ ஒருவேளை மன நிறைவோடு இருக்கியோ? நீ நிம்மதியாக இருந்தால் நான் நிம்மதியாக இருக்க முடியாதுன்னு உனக்கு தெரியுமில்ல. அதுதான் நிம்மதியை இழந்து தவிச்சுக்கிட்டு இருக்கிற எனக்கு ஒரு நியூஸ் கிடைச்சது, அதை உன்கிட்ட சொல்லலான்னு கூப்பிட்டேங்கிறாங்க மோனிகா. உன்னோட நிம்மதியை கெடுத்தா தான் இந்திராணி எனக்கு மொத்த சந்தோஷம். எனக்கு ஒரு கண்டென்ட் கிடச்சிருக்கு, அதை சர்ப்ரைஸாக வச்சுருக்கு. அது இன்னைக்கு நைட்டு தான் உனக்கு சொல்லான்ட்டு இருக்கேன். சும்மா திமிரா பேசிகிட்டு இருக்காத. அந்த பென்ட்ரைவ் விஷயத்திலே உன்னை மாட்டி விட்டுருப்பேன். போனால் போகுதுன்னு மன்னிச்சு விட்டுட்டேங்கிறாங்க இந்திராணி. உன்னை யார் இந்திராணி மன்னிச்சு விட சொன்னா? சரி அதெல்லாம் கிடக்கட்டும். இன்னைக்கு நைட்டு 8 மணிக்கு ஒரு லைவ் நியூஸ் ஒன்று உனக்கு கொடுக்கலான்ட்டு இருக்கேன். மறக்காமல் அதை பாரு. உனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு இந்திராணி. இந்திராணிக்கு ஒன்றுமே புரியல. மோனிகா ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. அப்போ செலியன் ஐலி 2 பேரும் வர்றாங்க. அப்படி என்னதான் இவன் ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்கான்னு கேட்கும்போது மோனிகா தான் ஃபோன் பண்ணி என்னை டென்ஷன் படுத்திட்டு இருக்கா. ஏதோ ஒரு அவளுக்கு நியூஸ் கிடச்சிருக்கு, அதை பற்றி தான் என்கிட்ட சொன்னாங்கிறாங்க. அவளுக்கு அப்படி என்ன நியூஸ் கிடச்சிருக்குன்னு செலியன் கேட்குறாங்க. ஏன் உங்களுக்கு அதை பற்றி எதுவும் தெரியாதான்னு கேட்குறாங்க ஐலி. அண்ணே, நீங்கள் ஒர்க் பண்ணுற சேனல் தானே, ஏன் உங்களுக்கு தெரியாமையா இருக்கும் அப்படின்னு ஐலி கேட்கும்போது, அடப்போமா நான் இருக்க அந்த சேனலில் போய் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், நான் அதை விட்டுட்டு வந்து 1 மாதம் ஆச்சுங்கிறாங்க செலியன். அண்ணா, அது ஏன் ரிசைன் பண்ணீங்கன்னு ஐலி கேட்குறாங்க. இனிமேல் என் பொண்டாட்டிக்கு பிடிக்காத இடத்துல நான் இருக்க போகிறதில்ல, அவளுக்கு பிடிக்காதவங்க கிட்ட நான் பேச போகிறதாவும் இல்லைங்கிறாங்க செலியன். இது கேட்டு ஐலி சிரிக்கிறாங்க. ஆனால் இந்திராணி மட்டும் இல்லை, எனக்காகத்தானா உண்மையாத்தானாங்கிற மாதிரி செலியனை பார்க்குறாங்க. செலியனும் இனிமேல் உன்னை சுற்றியே தான் இருப்பேன், எங்கேயும் போக மாட்டேங்கிற மாதிரி பார்க்குறாங்க. ஐலி, இப்போ தான் ஞானோதயம் வந்துச்சான்னு கேளு, இத்தனை வருஷமாக எங்கே போச்சான் அப்படின்னு இந்திராணி கேட்கும்போது, அண்ணே என்னண்ணே என்ன இது உண்மையாத்தானா அப்படின்னு கேட்கும்போது, அடப்போ ஐலிமா, நான் இனிமேல் என் பொண்டாட்டிக்கு பக்கத்துலேயே இருந்தோம் அவளுக்காகவே நான் சப்போர்ட் பண்ண போகிறேன். இனிமேல் அவளுக்கு பிடிக்காதவங்க யாரையும் நிமிந்து கூட பார்க்க மாட்டேங்கிறாரு. ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ணுறது சகஜம். ஆனால் என் பொண்டாட்டிக்காக சின்ன சின்ன தப்பெல்லாம் நான் திருத்திக்கலான் இருக்கேன்னு சொல்லிட்டு இந்திராணியை பார்த்துட்டு போகிறாங்க. இந்திராணியும் செலியனை பார்த்து சிரிக்கிறாங்க. அப்போ ஐலி கேட்குறாங்க, என்ன நீ ஏதோ சிந்திக்கிற மாதிரி இருக்குது, என்ன அப்படி யோசனைன்னு கேட்கும்போது, எல்லாம் அந்த மோனிகாவை பற்றி தான். என்ன பண்ண போகிறாளோன்னு தான் எனக்கு டென்ஷனாக இருக்குதுங்கிறாங்க. இல்லையே, நீங்கள் வேறு எதையோ நினைக்கிற மாதிரி இருக்குங்கிறாங்க. அப்போ இந்திராணி கேட்குறாங்க, நான் என்ன நினைக்கிறேன்னு உனக்கு எப்படி தெரிஞ்சது? இதை பாரு ஐலி, நான் எதையும் நினைக்கல தெரியுமா, நீயே ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டு என்ன இந்த மாதிரியெல்லாம் பார்த்து கேட்காதுன்ட்டு போகிறாங்க. போங்க போங்க, எப்படியோ அண்ணன் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துச்சுங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சுங்கிறாங்க ஐலி. அந்த அன்னைக்கு நைட்டு 8 மணியும் ஆயிடுச்சு. இந்திராணி டென்ஷனாக இருக்காங்க. குறுக்க மறுக்க நடந்துட்டு இருக்கும்போது அங்கே ஐலியும் சிவாவும் வராங்க. என்ன நீ மோனியா சொன்னதை நினச்சிட்டு இருக்கீங்களா? அதனாலேயே இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? அவெல்லாம் ஒரு ஆளுன்னு அவள் சொல்கிறதையெல்லாம் நீங்கள் கேட்டு டென்ஷன் ஆகுறீங்களா அப்படின்னு சிவா வந்து சொல்லும்போது, இல்லை அவள் ஏதோ விஷயத்தை வச்சுக்கிட்டு தான் பேசுகிறாங்கிறாங்க. அக்கா, அவள் எதை செஞ்சாலும் அறகுறையாக தான் செய்வா. அவள் பேசுகிறதையெல்லாம் பெருசாக வச்சுக்கிட்டு நீங்கள் ஏன் அக்கா இப்படி டென்ஷனாக இருக்கீங்க? அதெல்லாம் விட்டு தள்ளுங்கிறாங்க சிவா. என்ன பழிவாங்க நினைச்சு நம்ம குடும்பத்தை சீண்ட போறா. அதுவும் அவ சேனல்ல 8 மணிக்கு பார்க்க சொல்லியிருப்பா. அது என்னவா இருக்கும்? எப்படிப்பட்ட நியூஸை வெளியிட போறான்னு தெரியலையே சிவா. இந்திராணி ஒரே பரபரப்பா டென்ஷனா இருக்காங்க. அப்ப மோனிகாவோட சேனல் தான் ஆன் பண்ணி வச்சிருக்காங்க. அங்க காளியப்பா, செல்வநாயகி, ரித்திகா எல்லாரும் வந்துட்டாங்க. ரித்திகா செல்வநாயகிட்ட, என்ன அத்தை எங்கள் சேனலை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க, என்ன விஷயங்கிற அழைப்பா கிட்ட செல்வநாயகி போய், என்ன விஷயம், எதுக்காக டிவியை பார்த்துட்டு இருக்காங்கன்னு கேட்குறாங்க. அதுதான் எனக்கும் தெரியல. இந்திராணியும் என்னமோ பரபரப்பாக பார்த்துட்டு இருக்கா. எல்லாருமே டென்ஷனாக இருக்காங்க. எனக்கு அது என்னங்கிறதே தெரியல. நானும் என்னென்னு பார்க்கலான்ட்டு நிற்கிறேங்கிறாங்க. அப்போ எல்லாருமே ஆர்வமாக பார்த்துட்டு இருக்கும்போது 8 மணிக்கு அந்த நியூஸ் வெளியே வந்துருச்சு. என் பேர் சாந்தி, உதய பெருமாளோட மனைவிங்கிறாங்க. அதுக்கு பிறந்ததான் சிவான்னு சொல்றதும் அப்படியே சிவாவுக்கு தூக்கி வாரி போடுது. இவ யார், இவ எனக்கு அம்மான்னு சொல்கிறாளே அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கும்போதே கபிலன் ஓட்டோட்டமாக ஓடி வந்ததும் டிவியை ஓங்கி பலார்னு ஒரு ஆட்டம் அடிக்கிறாங்க. டிவியும் உடஞ்சிருது. பார்த்தீங்களா பார்த்தீங்களா, நான் என்ன சொன்னேன்னு பார்த்தீங்கல்ல, நான் சொன்னதை யாராவது கேட்டிங்களா? இந்த மாதிரியெல்லாம் பிரச்சனை வரும்னு தெரிஞ்சுதான் நான் வேண்டவே வேண்டான்னு சொன்னேன். ஆனால் யாரும் கேட்கலையில. இப்போ பாருங்கள் எவ்வளோ பிரச்சனையை சந்திக்க வேண்டியதாக இருக்குது. என்ன எவ்வளோ பெரிய கேவலப்படுத்திட்டீங்க பாருங்கள். உதய பெருமாளுக்கு மூத்த பொண்டாட்டியோட பையன் சிவா, அவன் தான் இந்த வீட்டோட வாரிசுன்னு விளம்பரமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் வேதார்த்தோட பையனா, எனக்கு எந்த மரியாதையும் இல்லை. இனிமேல் ஊருக்குள்ளே எனக்கு எப்படி பேரும் மதிப்பும் இருக்குது. இந்த மரியாதையை கெடுத்துக்க வேண்டான்னு தான் நான் எலெக்ஷனில் நிற்கவே வேண்டான்னு தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டேன். யாராவது கேட்டிங்களா அப்படின்னு சொல்லி டாம் தூண்டு கபிலன் குதிச்சுட்டு இருக்கான். இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த இந்திராணி வந்து, என்ன கபிலா கொஞ்சம் அமைதியாக என்னதான் நடக்குதுன்னு பார்க்கலாங்கிறாங்க. இனிமேல் பார்க்குறக்கு என்ன இருக்குது, முடிஞ்சது நம்ம குடும்பமான கௌரவம் எல்லாமே முடிஞ்சது. அம்மா, இந்த ஆள் உன்னைய 2ஆம் தாரமாக கட்டியிருக்காருங்கிறது இப்போவாது புரிஞ்சுக்கிட்டியா? உன்னை எல்லாருமே ஒதுக்கி வைக்கத்தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லி கபிலன் செல்வநாயகியை தூண்டி விட, செல்வநாயகியும் போய்
உதய பெருமாளோட சரட்டை பிடிக்கிறாங்க. நீ எப்படி என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டே இன்னைக்கு என் பையன் இந்த மாதிரி கொதிச்சு போய் நிற்கிறானா, அதுக்கு காரணம் நீ தானே, மூத்த பொண்டாட்டின்னு ஒருத்தி சொல்லிக்கிட்டு வந்து நிற்கிறாளே, இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்கிற அப்படின்னு சொல்லி செல்வனாகி உதய பெருமாளோட சரட்டை பிடிக்கிறாங்க. அப்போ அங்கேருந்து எல்லாருமே சமாதானம் பண்ணுறாங்க. இதை பாருங்க சித்தி, யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி இல்லாத பொல்லாதுன்னு சொல்கிறது எல்லாம் கேட்டுக்கிட்டு நீங்கள் இப்படியெல்லாம் சண்டை போடாதீங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க சித்தின்னு இந்திராணி ஓரளவுக்கு எல்லாத்தையும் அமைதிப்படுத்துகிறாங்க. அப்போ உதய பெருமாள்னால நிம்மதியாக தூங்க முடியல. இருந்தாலும் கபிலன்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இதை பாருடா கபிலா, யார் என்ன சொன்னாலும் சரி, நீதாண்டா என்னோட முதல் வாரிசு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் கபிலன் அமைதியாக இருக்காங்க. ஆனால் சிவாவோட நெஞ்சில் ஈட்டியை பாய்ச்ச மாதிரி இருக்கு. பெருமாள் பார்த்த பார்வை அப்படியே சிவா அயலி 2 பேருமே அக்னியில் நிற்கிற மாதிரி இருக்கு. அக்னி குண்டத்தில் இறங்கின மாதிரி நெருப்பாக கொதிச்சு நிற்கிறாங்க. அப்பா வேணா எனக்கு பையன் இல்லைன்னு சொல்லலாம், ஆனால் என் அம்மாவா எங்கேருந்தோ ஒருத்தி வந்து நான் தான் அம்மான்னு சொல்கிறல்ல, அவள் யாருன்னு நான் கண்டுபிடிச்சு அவளோட உண்மையான முகரூபத்தை நான் கிளிக்காமல் விட மாட்டேன். பேரை கெடுக்கிறக்காகவும் குடும்பத்தோட நிம்மதியை கெடுக்கிறக்காகவும் யாரோ ஏற்பாடு பண்ணி இப்படி ஒரு நியூஸை கொடுத்துருக்காங்க. முதல்ல மோனிகாவை அடித்து வெளுத்தா உண்மை வெளியே வந்துடும்ன்ட்டு சிவா அயலி 2 பேரும் மோனிகாவோட ஆஃபீஸ்க்கு போயிருக்காங்க. இந்த சாந்திங்கிறது யார், எங்கேருந்து வந்தா, எதுக்கு இப்படி ஒரு நியூஸை கொடுத்தான்னு கேட்குறாங்க. உண்மைத்தானே சொன்னாங்கன்னு சொல்லி மோனிகா திமுறா பேசிகிட்டு இருக்காங்க. மோனிகாவை 4 வெளுத்து கட்டுறாங்க அயலி. அதுக்கப்புறம் மோனிகா வந்த சாந்தியை பற்றி சொல்கிறாங்க. சாந்தியோட வீட்டு அட்ரஸை கண்டுபிடிச்சு போகிறாங்க. அதுக்கு பின்னாடி வர்மா இருக்காங்கிற விஷயம் தெரிஞ்சிருது. அதுக்கப்புறம் அயலிக்கும் சிவாவுக்கும் வர்மாவை கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியான வழி கிடைச்சிருக்கு. அப்போ கூட இந்திராணி வேண்டான்னு தடுத்து நிறுத்துறாங்க. அப்படியெல்லாம் விட முடியாது, இது என்னோட சுயமரியாதையை கெடுக்கிற மாதிரி இருக்குது. அப்பா வேணா என்ன பையன் இல்லைன்னு சொல்லிட்டு போகலாம், ஆனால் எனக்கு அம்மாங்கிறது சங்கரி மட்டும்தான். அப்படிப்பட்ட அம்மாவுக்கு ஒரு கலங்கம் வந்ததை நான் எப்படி ஏற்றுக்குவேன்? இந்த சாந்திங்கிறது யார், இவளை இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணி சொன்னது யார், இவ உதய பெருமாளோட மனைவின்னு சொல்ல வச்சது, இதை நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன்னு சொல்லி அயலி சிவா 2 பேரும் அந்த சாந்தி வீட்டை கண்டுபிடிச்சு சாந்தி பத்திரிக்கை முன்னாடி நிறுத்தி யார் இப்படி சொல்ல சொன்னது, நீ யாரு என்னங்கிற விவரத்தை பத்திரிக்கையில் மறுபடியும் நியூஸாக பரப்பி விடுறாங்க சாந்தி. அது இந்திராணியோட சேனலில் பிரபலமாக ஒளிபரப்பாயிட்டு இருக்குது. இதை பார்த்ததும் வர்மா அதிர்ச்சி அடைகிறாங்க. நமக்கு எதிராகவே இந்த கபிலன் திருப்பி விட்டுட்டானே அப்படின்ட்டு கபிலனை திரும்ப கூப்பிட்டு கபிலனை மிரட்டிட்டு இருக்காங்க. என்னடா கபிலா, திரும்ப எனக்கு டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்க, இந்த வர்மாவை அழிக்கலான்னு நீயும் உன் கூட சேர்ந்துக்கிட்டு இருக்கிறியா கூட்டாளி, உன் வீட்டில் வச்சிருக்கியே போலீஸ், அதுக்குள்ளோட ஒன்றா சேர்ந்துக்கிட்டு தான் எனக்கு எதிராக திரும்பி இருக்கியாடா கபிலா, உன் குடும்பத்தை அட்ரஸ் இல்லாமல் பண்ணிடுவேன்னு கபிலன் ஒரு மிரட்டிட்டு இருக்காரு வர்மா. மிரட்டலுக்கு பயந்து அப்பாவை அதட்டிக்கிட்டு இங்கே சிவாவையும் அயலியும் விடுறதுல குறியா இருக்கிற கபிலனால எதுவுமே செய்ய முடியாமல் முடங்கி போய் கிடக்குறாங்க. இங்கே சிவா அயலிக்கு ஏதோ ஒரு தடம் கிடைச்ச மாதிரி இப்போ தான் வர்மாவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. திரும்ப இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை எபிசோடில் பார்க்கலாம்.